கோவில்ல இன்னொரு சிறப்பம்சம் இருக்குது. அது என்னன்னா, நாம உள்ள இருந்து வெளியில வரும்போது இந்த கோவிலுக்குள்ள வந்துட்டோம்னா நம்மளுடைய நிழலானது நம்ம மேல எல்லா பக்கமும் நம்ம மேல விழுதுங்க. இப்ப இங்க இருந்து பாருங்க, என்னோட மேல வந்து நிழல் விழுது. இதே மாதிரி நான் இப்ப இந்த பக்கம் திரும்புறேன். இப்ப நான் தெற்கு நோக்கி இருக்கிறேன். இப்ப இந்த பக்கம் திரும்புறேன், வடக்கு நோக்கி போகிறேன். இப்ப இங்கேயும் என்னோட நிழல் வந்து என்னோட மேல விழுகுது. இதே மாதிரி கிழக்கு மேற்கு நீங்க எந்த பக்கத்தில்னாலும் நம்மளுடைய நிழல் வந்து விழுதுங்க. அவ்வளவு சிறப்பம்சம் மிக்க ஒரு திருத்தலம் தான் இந்த திருத்தலம். இந்த கோவிலுடைய கட்டடக்கலையை நம்மகிட்ட காமிச்சாங்கங்க. கட்டடக்கலை நீங்க பார்த்தாலே தெரியும். 2 கற்கள் அடித்து இந்த கற்றளி கட்டுவாங்கல்ல, அதே மாதிரி தூண்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அந்த மாதிரி தான் கட்டிருக்காங்க. எந்த வித பூச்சி எந்த வித இதுவும் கிடையாது. ஆனா 2 கல்லுக்கு மேல அவ்வளோ பெரிய தூண் வந்து இருக்குதுங்க. இது எல்லா இடங்கள்லயும் இதே மாதிரியான அமைப்பு தான் வச்சிருக்காங்க. அப்ப பாண்டியர்களுடைய அந்த கட்டிட கலைப்பாணியை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இவ்வளவு பெரிய தூண்கள் எல்லாமே எந்தவித பிடிமானம் இல்லாம தான் நிக்குதுங்க.